அருட்பெரும் ஜோதி விஸ்வாசா தமிழ் புத்தாண்டு பரணி நட்சத்திர அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுபகாரியங்கள் கைகூடும், சுபங்கள் உண்டாகும், நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய பணப்புழக்கத்தை கூடி தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். சனி பகவான் 6/3/2023 வரை 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதாரம் உயரும், முடங்கிய தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், தொழிலாளர்களின் நிலை உயரும், நியாயமாக கிடைக்க வேண்டிய உயர்வும் மாற்றமும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். ஏப்ரல் 26 முதல் கும்பத்தில் ராகுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் ராகு பணவரவை அதிகரிப்பார், முயற்சிகளை வெற்றியாக்கி தருவார். உங்களுக்கு இனி நல்ல காலமே. குரு பகவான் மே 11 முதல் 3இல் சஞ்சரிப்பதால் செல்வாக்கை உயர்த்துவார். வீடு வாகன கனவு நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரும். எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் மீது உங்களுக்கு அபரீதமான நம்பிக்கை வரும். எந்த காரியத்தையும் முழு தைரியத்துடன் இறங்கி செயல்படுத்துங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல தகவல்களும் சுபகாரியங்களும் மட்டுமே ஏற்படும். வாகன தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு வாகன விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், அழகு சாதனம், பினான்ஸ், இயந்திரம், ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரும் முன்னேற்றம் ஏற்படும். வாய்ப்பு இருப்பவர்கள் காசி ஒரு முறை சென்று வாருங்கள். அன்னலட்சுமி தாயின் ஒரு சிறு சிலையை உங்கள் சமையல் கட்டில் வச்சு வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு மூட்டை அரிசியை அன்னதானத்துக்கு தானமாக தாருங்கள். ஓம் குலதெய்வமே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சமயத்தில் அருள்புரிவாள் அந்த அம்மன் உங்கள் வாழ்விலும் எல்லா விதத்திலும் வெற்றியை தருவாள். குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனை முடிவுக்கு வந்து உறவுகளின் பலத்தின் மூலமாக வாழ்வின் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆண்டு நீங்கள் சரியாக திட்டம் தீட்டி செயல்பட்டால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வத் தடைகள் அனைத்தும் சரியாகி முன்னேற்றங்கள் நிச்சயமாய் கிடைக்கும். உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.